ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை வந்து அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும், இல்லை இதில் சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு ஒரு பக்க பலமாக இருந்து, அதனால் பேக் போனாக இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜில் ஏறி ஒரு அந்த சால்வை வாங்கும்போதோ, ஒரு படித்து பட்டம் வாங்கும்போதோ, இல்லை இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போதோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க போடுங்க. மாஸ்டர், நீங்கள் மாஸ்டர் நிரூபிச்சிட்டிங்களே, இந்த சுற்றுறீங்களேப்பா. நன்றிம்மா. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை வேறு எதுனா சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, அந்த தட்டி கொடுத்து அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா பரமேஸ்வரி ரெண்டா பேர் இல்லை, பரமேஸ்வரி தான், ஈஸ்வரி சாட்டை கூப்பிடுவேன். மேடம் தவறாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்க அவரை. ஈஸ்வரி பரமேஸ்வரி, குட் காம்பினேஷன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் சிரித்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாகி போச்சு. அநேகமாக அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அது கூட விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றுள்ள ஆதி, கொஞ்சம் எழுந்திரிக்கமா அங்கே வணக்கம் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து கதையோட கருவே அந்த ஆதியை சுற்றி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீதி. அதே மாதிரி இங்கே வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2ல் என்னை பயன்படுத்தாமல் இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர், நான் அவர் கூட சந்தானம் படம் ஒன்று வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்காக ஸ்பெஷலாக அந்த ஃபைட் சீனில் வந்து என்னை வந்து தனியாக ஒரு விதமாக காட்டணும், நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் அந்த இது. ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டராக இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து ஒரு ஷாட்டு அப்படி கீழே இருந்தால் அப்படி மேலே அப்படி காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில் அருவா வச்சுட்டு நிற்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டு சொல்ல, போய் ஆயில் எடுத்து அவன் உடம்புலாம் நல்லா பூசுங்கப்பா, நல்லா ஒரு கம்பீரமாக தெரியணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கள. நன்றி மாஸ்டர். அதனால தான் உங்கள் தந்தை, இப்போ அவங்க சொல்லும் போது தான், பாண்டி மாஸ்டர் சொல்லும் போது தான் தெரியுது, உங்கள் தந்தை புரட்சி தலைவருக்கு பிறகு நிறையா ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியனில் வந்து சேர்த்ததாக சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாஸ்டர். விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க, என்ன மாஸ்டர்? ஆமாம் மாஸ்டர் டைரக்டர். அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சுருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் அடித்து தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுக்கணுன்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கேண்ணா எடுக்கிறீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர், பாருப்பா
இவரு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க அவங்க, நான் அது சொல்லணும்னு நினைக்கல. வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னால் என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவரை ஒருமையில் பேசுகிறீங்க? அவங்க மட்டும் இல்லை, பல பேரை நீங்கள் தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி குறைய சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சார் ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் தானங்க ஓட்டு போட்டது. அப்போ என்ன மென்டாலிட்டியில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸில் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்க? யார் வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதுவும் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவை பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படிலாம் சொல்லி இவரெல்லாம் ஒருமையில் சொல்லியிருந்தீங்க. இவரெல்லாம் எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ்வப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ இந்த மேடையில் ஒரு உதாரணம் நடந்துச்சு. யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவர், எத்தனை மாடியிலேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பார், பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள், இப்படி எதுக்குமே பயப்படாதவர் இந்த மைக்கை பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யார் எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க, அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கே எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிற்கணுன்ற எண்ணம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதாவது எதாக இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நியூஸ் சுற்றி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்கா, நடிகர் ஸ்டண்ட்டு கலைஞர், இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டண்ட்டு கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்கள் அந்த ஸ்டண்ட்டு கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ நீங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குன்னு. அதனால் தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குநர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவர் முத்துக்காளை நிறையா பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறையா சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யார் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்து, என்னோட பாஷையில் சொல்லணும்னா எங்கள் இதில் சொல்லுவேன், வலுவட்டையை ஆக்கி வச்சுருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவரை ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்லை மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால் முதலமைச்சர் சார், விஜய் சார்,
நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் காரில் வரும்போது அவர் இப்போ முத்துக்காளையோட வீடியோலாம் பார்க்கும்போது அப்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்கிறேன்னு அப்படின்னாரு. ப்ளீஸ் கொஞ்சம் எழுது கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இப்போ லெஜண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி, புரியுதுங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணோம் அப்படின்றதில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை செலவுக்காச்சும் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, கூல் சீரியஸ் வேறு சும்மா இல்லாமல் விஜய் சார் வேண்டுகோள் வைக்கிறாப்புல. அதெல்லாம் எந்த பதவியும் வேணாம், திருப்பி பிடிங்கிடுவாங்க யாராவது சொல்லி. ஏற்கனவே ஜோசியரை கொடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஓகே ஓகே. இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்கள் பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ் திரையுள்ள எல்லா ஹீரோக்களுக்கும் குருகுலம் இங்கே பாண்டியன் மாஸ்டர். ஆமாம், அங்கே போகாமல் இங்கே உள்ளே வர முடியாது. ஆமாம், ஸ்டண்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னென்னா உங்கள் பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆகிருக்காரு. ஏன்னா ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்திருக்க இடம் ஒரு பாசத்தின் அடிப்படை வந்திருக்கீங்க, முதல்ல நான் நன்றி. ஆமாம், இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ தான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். ஆமாம், பொன்னேரி புயல் புதுசாக நல்ல பட்டம் தான். ஆமாம், பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனாக நிற்கிறார் இங்கே. தன்னோட பையனை அவர் ஹீரோவாக வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்ணுறாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோவாக பண்ணுறோன்னு ஆசை ஒரு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ வில்லன் ஆக்கியிருக்கேன்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கார் ஜோதி. ஆமாம், இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன், பவர்ஃபுல் ஜோதி அது. ஹிந்தியில் வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபூல் ஆர் காட்டு அப்படின்னு ஒரு படம், அதில் தான் பையன், அவர் தான் அஜய் தேவ்கான், தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அஜய் தேவ்கான் இன்றைக்கும் பெரிய ஹீரோ, இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியாக தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோ வரணும். இந்த நேரத்தில் எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்கார்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் ரேச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விடணும்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு வருவார், அப்படி அடுத்த ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டீன்னு வந்தார்ல, ஏகேன்னு வருவாங்க, அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். அதனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சுங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோடு எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார், நீங்கள் நடிகர் தான், ரசிகருக்காக நீங்கள் இது நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துட்டோம் அவர். அப்புறம் இந்த மேட்டில்
2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும். இன்றைக்கி பெண் கைக்கு வந்துருச்சு. அது பெண்ணோட சிலம்பை கையில் தூக்குனது தான் சிலப்பதிகாரம். இன்றைக்கி பொண்ணுங்க கையில் இந்த சிலம்பு தூக்கியிருக்காங்க. அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னொன்று, ஒரு ஃபைட்டு சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் எஃப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்ப்பு தலைவராக வந்து உட்காந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு. இன்றைக்கி அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்று ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனா ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்லையும் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ, அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வரை ஏற்றுக்குவான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவர் செய்ய மாட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லும்போது சந்தோஷமா இருக்குல்ல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போது ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அவங்க அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யார்? உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டார். அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்கள் கால். ஏன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு. நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான். எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கண்ணான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்தினை வந்து அவங்கள மாஸ்டர் வந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம் நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும்,
ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு காணா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.